welcome to the channel Recipes Desk. இன்னைக்கு நம்ம சாலை மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்போட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இது செய்யறது ரொம்ப ஈஸி தான், ரொம்ப குயிக்கா நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இது சாதம், இட்லி, தோசையோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் இது செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்யறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் அந்த ரெசிபிஸ் டெஸ்க் சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நானுமே போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதையுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இப்போ இந்த டிஷ் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். இந்த சாலை மீனில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. அதனால் இதில் வந்து நம்ம குழம்பாவோ ஃப்ரையாவோ எது பிடிக்குமோ நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 1/4 கிலோ வெங்காயம். நான் இதில் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கிடலாம். எதுவாக இருந்தாலும் 1/4 கிலோ எடுத்துக்கிடலாம். 1/4 கிலோ மீனுக்கு 1/4 கிலோ வெங்காயம், 3 தக்காளி, நல்லா பழுத்திருக்கக்கூடிய தக்காளியை எடுத்துக்கிடலாம். தேங்காய் 2 துண்டு, 10 பல் பூண்டு, 2 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், புளி ஒரு சின்ன எலுமிச்சை அளவு, அதை எடுத்து நம்ம தண்ணியில் ஊற வச்சிடலாம். சாலை மீன் 1/4 கிலோ, இதை நல்லா கழுவி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கிடலாம். சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், 1 பெரிய வெங்காயம், கருவேப்பிலை கொஞ்சம், 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் தக்காளியை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி நம்ம சேர்த்துடலாம். இப்போ இதை நல்ல ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம குழம்பு செய்ய போகிற பாத்திரத்தை எடுத்துக்கிடலாம். அதில் நம்ம புளித்தண்ணி சேர்த்துடலாம். நம்ம ஊற வச்சுருந்த புளியை வந்து புளித்தண்ணி எடுத்து நம்ம உள்ளே சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சியில் குழம்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கிடலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் அந்த தக்காளி விழுது சேர்த்துடலாம். இப்போ இது ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நெக்ஸ்ட் இதில் டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் வத்தல் தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எந்த கட்டியுமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு வத்தல் தூள் சேர்த்துக்கலாம். இன்னும் நல்ல காரமாக வேணும் அப்படின்னா நீங்கள் கூடுதலாக சேர்த்துக்கிடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை கொதிக்க விட்டுடலாம். இது கொதிச்சுட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். சின்ன வெங்காயத்துக்கு தோலெல்லாம் உரிச்சிட்டு அதை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் சீரகம் சேர்த்துக்கிடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். தண்ணியெல்லாம் விட தேவையில்லை, அப்படியே அரைச்சாலே போதும். இந்த மாதிரி நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைக்கணும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதை நம்ம கொதிக்க விட்டலாம். நல்லா அந்த பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். அது வரைக்கும் நம்ம இதை கொதிக்க விட்டுடலாம்.
இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் டிஷ்ஷுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விட்டுறலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இதில் வந்து மீனை வந்து கடைசியில் தான் சேர்க்கணும். ஏன்னா இது சின்ன மீனால் நம்ம ரொம்ப கொதிக்க விட்டோம் அப்படின்னா மீன் வந்து பிஞ்சிரும், அப்புறம் அந்த முள்ளெல்லாம் வந்து உள்ளே மிக்ஸ் ஆயிரும். அதனால் கடைசியில் நம்ம சேர்த்தாலே போதும். இது நல்லா கொதித்து பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக இதில் மீன் சேர்த்துக்கிடலாம். இப்போ இதில் நம்ம கழுவி வச்சுருக்கிற மீன் சேர்த்துட்டு 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். மீன் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ இதில் மீன் சேர்த்தாச்சு. இது ரொம்ப மிக்ஸ் பண்ணி விட்டுறக்கூடாது. மீன் வந்து உடஞ்சிடாமல் நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த மாதிரி மூடி வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடலாம். அது 5 நிமிஷம் கொதிச்சுட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தாளிச்சிடலாம். ஒரு கடாயில் 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இதில் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் தான் அந்த மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறம் இதில் கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் வெந்தயம் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் தோல் உரிச்சு வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டலாம். பூண்டு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துடலாம். நம்ம ஒரு பெரிய வெங்காயம் வச்சுருந்தோம், அதை வந்து சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். நீங்கள் டிஷ்ஷுக்கு தேவையான மொத்த உப்பையும் நீங்கள் அதிலே சேர்த்துட்டிங்க அப்படின்னா இதில் சேர்க்க தேவையில்லை. அதில்னா இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கணும். நான் அதிலே எல்லா உப்பையுமே சேர்த்துட்டேன். அதனால் நான் இதில் உப்பு சேர்க்கலை. இப்போ வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கொதிச்சிட்ருக்கிற இந்த குழம்புக்குள்ளே நம்ம உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்துட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இதை மிக்ஸ் பண்ணுறப்ப நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா மீன்லாம் வந்து நல்லா குக்காகி இருக்கிறதுனால சீக்கிரத்தில் உடஞ்சிரும். அதனால் இதை நம்ம மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த மாதிரி நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு சுவையான சாலை மீன் குழம்பு ரெடி. இது வந்து சாதம், இட்லி, தோசையோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த சாலை மீன் ரொம்பவே ஹெல்த்தி. அதனால் கண்டிப்பாக நமக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நம்ம ஃபுட்டில் சேர்த்துக்கிடலாம். இந்த குழம்பு வைக்கிறது ரொம்ப ஈஸி தான். ரொம்பவே குயிக்காக நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதையுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள். புதிய புதிய ரெசிபிகளுக்காக
இந்த சாலை மீன் குழம்பு ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ரெசிபிஸ் டெஸ்கோட ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் லிங்க், ட்விட்டர் லிங்க் மற்றும் பின்இன்ட்ரெஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேவைப்படுறவங்க நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம்.